கத்தாரில் வெடித்த ராஸ் லஃபான் 18 பேரை காணவில்லை. குற்றம் சாட்டப்படும் நெத்தன்யாகு. 18 மணி நேர ஒப்பந்தம் நிறைவு பெற்றது. நூல் இலையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம். மிரட்டல் விடுத்த ட்ரம்ப். நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்ன அசீஸ். எகிப்துடன் சண்டைக்கு தயாரான இஸ்ரேல். ஒப்பந்தத்தில் மாட்டிக்கொண்டதாக கதரும் இஸ்ரேலிய மக்கள். குப்பையில் கண்டெடுக்கப்பட்ட 13 உடல்கள். கொந்தளிக்கும் லெபனான் வாசிகள். மேற்கு கரையில் அரஃபாத் கொல்லப்பட்டார். பிரிட்டன் பிரதமர் ராஜினாமா. ஆக்ஸ் யூனியன் ஆர்வா கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொலம்பியாவினுடைய பிரதமர் பெட்ரோ தோல்வியுற்றார். காரணம் இஸ்ரேல். அல்பேனியர்களுடைய நிலத்தை திருட நினைக்கும் ட்ரம்பின் மருமகன். 16 ஆண்டு காலம் குழந்தை இல்லாத தம்பதிக்கு குழந்தை பிறந்து கொல்லப்பட்டிருக்கக்கூடிய காசா மக்களுடைய கண்ணீர் கதை. இப்படி இன்டர்நேஷனல் லெவல் நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளையும் வீடியோக்களுடைய விளக்கங்களையும் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கத்தாரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெடிப்பு. ஏற்கனவே நம்ம வீடியோடைய பதிவில் சொல்லியிருந்தோம். ராஸ் லஃபான் அப்படின்னு சொல்கிற திரவ எரிவாயு, அதாவது எல்என்ஜி கேஸ். இதுதான் உலகத்தினுடைய தேவை. அதாவது ஒட்டுமொத்த உலகங்க, நான் இந்தியாவை சொல்லலை, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய தேவையில் 5இல் 1 பகுதியை இந்த ராஸ் லஃபான் பூர்த்தி செய்யுது. இவங்ககிட்ட இருந்து தான் போகுது. எங்கிறதுனா கத்தாரில் இருந்து போகுது. இந்த நிறுவனத்தினுடைய பார்ட்னர் யாருன்னு சொன்னால் அமெரிக்க காரப்பயிலுங்க இதில் பார்ட்னராக இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த ராஸ் லஃபானை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான செய்தி ஒன்று இருக்குங்க. இந்த போர் ஆரம்பிக்கும் போது கத்தார் ஈரான்ட்ட சொன்னாங்களாமா, நீங்கள் எங்களை அடிக்காதீங்க, டிப்ளமேட்டிக்காக வேணால் நம்ம ஹேண்டில் பண்ணலாம், நாங்கள் வேணால் ராஸ் லஃபானுடைய ப்ரொடக்ஷனை நிறுத்திடுறோம், நீங்கள் எங்களை அடிக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அவங்களுடைய அமீர் வச்சாராம். அப்படி இருந்தும் கேட்கப்படாமல் ராஸ் லஃபான் தாக்கப்படுறதுனால கத்தார் கோபமாக இருந்தாங்க அப்படிங்கிற செய்தி பெரும்பாலும் லீக்கான ஒரு நியூஸுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ராஸ் லஃபான் அப்படிங்கிற இந்த பகுதியில் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், பல பேர் இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு, கிட்டத்தட்ட 18 பேரை காணோம். அந்த ராஸ் லஃபானில் 18 பேரை காணவில்லை அப்படிங்கிற பொதுவாக இப்படி வர்ற செய்திகள்லாம் இன்டர்நேஷனல் லெவலில். நம்மளுடைய கப்பல் ஓமன் கடற்கரையில் தாக்கப்பட்டப்ப முதல்ல என்ன நியூஸ் சொன்னாங்கன்னா 3 பேரை காணாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி 18 பேரை காணாங்கிறாங்க. உள்ளே இருந்தவங்க காணா போகிற அளவுக்கு தான், அங்கே காணா போகக்கூடிய அளவுக்கு தான் அங்கே செக்யூரிட்டி இருக்குமா? நிச்சயம் அப்படி இருக்காது. அங்கே கேமரா எல்லாமே இருக்கும். அப்போ காணா போயிருக்காங்க அப்படிங்கிற இந்த செய்தியை வேறு செய்திகளை வச்சு நம்ம எப்படி பார்க்க முடியுதுன்னா, ஏதோ ஒரு பாதிப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்க முடியுது. 18 பேர் இறந்து போயிருக்காங்க. சரி, இது விபத்தா இல்லை இஸ்ரேலால் செய்யப்பட்ட விஷயமா அப்படிங்கிறதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி பேசப்படும் போது சமூக வலைதளங்களில் பெரும்பாலும் இன்டர்நேஷனலுடைய நியூஸ்கள்லாம் எப்படி வருதுன்னா, இஸ்ரேல், அதாவது நெத்தன்யாகு தன்னுடைய வேலையை காட்டியிருப்பானா? ஏற்கனவே 2ஆம் நம்பர் வேலை பார்க்கறது தேர்ச்சி பட்டவங்க, அப்படிப்பட்ட மேப்படியானுங்க. அப்போ இதில் மேப்படியாக இந்த மாதிரியான வேலையை பார்த்துருப்பானா அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வர்றப்ப தான் கத்தார் என்ன சொல்கிறாங்களாம், அதெல்லாம் இல்லைங்க, இதெல்லாம் ஒரு வெடிப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்தரிட்டிக்கான எந்த நியூஸ் சேனலும், ஏபி நியூஸஸ், ராய்டர்ஸ், இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது ஒரு வெடிப்பு தான், நெத்தன்யாகு செய்யலை, இஸ்ரேல் செய்யலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உண்மையிலேயே இந்த சமயத்தில் அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவன் செய்யாத ஆளு, சூப்பர் ஆளு அப்படின்னு நம்ம சொல்லவில்லை. இப்போ செய்ய மாட்டான். ஏற்கனவே வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கான் ட்ரம்ப் கிட்ட. அதில் அவன் ஜேடி வான்ஸ் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உள்நாட்டில் அவனுக்கு எதிராக பல பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் களத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் இந்த வேலையை செஞ்சான்னா மொத்தமாக இனி வரக்கூடிய காலங்களில் கூட அவன் அரசியலில் நிற்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் இதை செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த சமயத்தை செஞ்சுருக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இது இல்லாமல் மேப்படியான வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் கூடுதலாக தெரிஞ்சுக்கலாம். இது இந்தியாவுடைய கனெக்டிவிட்டி பண்ணி இப்போ பாருங்கள். நீங்கள் கொலம்பியாவினுடைய பிரதமர் பெட்ரோ, இவர் வந்து எப்படின்னா இஸ்ரேலை எதிர்த்தவர், காசா மக்களுக்காக குரல் கொடுத்தவர், ட்ரம்ப்பை வந்து கடுமையாக விமர்சனம் செஞ்சவர். எந்த அளவுக்குன்னா, நீங்கள் வார் கிரிமினல் ட்ரம்ப்பை சொல்கிறீங்கல்ல, அவனை சொல்லாங்க, முதல்ல இந்த ட்ரம்ப் பேரை சொல்லுங்கள், அவன் தானே ஆயுதம் கொடுக்குறான் அப்படின்னு விமர்சனம் செஞ்சவர் பெட்ரோ. அவர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால்,
நீ நியூயார்க்குள்ளே வரவே கூடாது, அமெரிக்காக்குள்ளே வரவே கூடாதுன்னு விசா தடையெல்லாம் கொடுத்தாங்க. அவர் மேலே அமெரிக்காவினுடைய DEA, அதாவது இங்கே இருக்கக்கூடிய நேர் கண்ட்ரோல் பேர்னு சொல்லுவோமா இல்லையா, அதாவது போதை ஒழிப்பு அமைப்புன்னு சொல்கிறோமா இல்லையா, அது மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடியது DEA. இந்த அமைப்பு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நாட்டினுடைய பிரதமர் மேலே, எந்த நாட்டினுடைய பிரதமர் செய்வாங்களா, போதைப் பொருளை கடத்துறதுக்கு ஊக்குவிக்கிறாரு அப்படிங்கிற கேஸ் அவர் மேலே போட்டாங்க. அதே மாதிரி தான் வெனிசுலாவில் இருக்கக்கூடிய நிக்கோலஸ் மாத்ரோ மேலே இந்த கேஸ் போடப்பட்டது. இப்போ என்ன விஷயம்னா, இன்னைக்கு பெட்ரோ பேசும்போது தகவல் சொல்கிறாரு கொலம்பியாவுடைய பிரதமர், நான் இந்த தேர்தலில் வேண்டுமென்ற இஸ்ரேலுடைய காரணமாக நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கேன், இஸ்ரேலிருந்து கொடுக்கப்படக்கூடிய அந்த சாஃப்ட்வேர்ஸ் ஆப் அது மூலியமாக ஹேக் பண்ணி இன்னைக்கு நான் தோற்கடிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு நீங்கள் கொலம்பியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீவிர வலதுசாரியில் பல விஷயங்கள் இருக்காங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னதா, பாஜகவில் பல ஆட்கள் இருப்பாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாவுடைய பேச்சுக்கும் நீங்கள் அர்ஜுன் சம்பத்துடைய பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்கும். ராஜா இப்போ பேசுகிறாரா ராஜா தெரிலையே, இழுத்துக்கிச்சுன்னு நினச்சேன், வந்துட்டாரா என்னன்னு தெரில. அவர் இப்படி 2 பேத்துக்குள்ள வித்தியாசம் இருக்கும்ல, இந்த 2 பேத்துடைய பேச்சு நீங்கள் பார்க்கலாம் ஒரு வித்தியாசம் இருக்கும். அது மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு கொலம்பியாவுடைய பிரதமராக தீவிர வலதுசாரி சிந்தனை வந்திருக்கிறாரு. அவர் பேர் எஸ் பிரியல்லான்னு சொல்கிறாங்க. தீவிர வலதுசாரிகளுடைய அந்த வளர்ச்சியெல்லாம் அதுக்கு பின்னாடி இஸ்ரேல் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்படுது. இதை நம்ம மட்டும் சொல்லுங்க, நாட்டினுடைய பிரதமர்கள் சொல்கிறாங்க. இமானுவேல் மேக்ரான் பிரான்சினுடைய பிரதமர் சொல்கிறாரு, அரசியல் களங்களில் ஒவ்வொரு நாடுகள்லையும் இஸ்ரேல் புகுந்து தன்னுடைய வேலையை காட்டுறான், அவன் கால் வச்சு அவனுடைய ஆப்புகளை அவனுடைய டெக்னாலஜியை வச்சு அவனுக்கு பிடிக்காத ஆளுகளை அங்கே தோக்கடிக்கிற வேலையை அவன் செய்கிறான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவர் சொல்லும்போது பிளாக் ஹோல் அப்படின்னு ஏதோ ஒரு அமைப்பு சொல்கிறார், பிளாக்னு சொல்லி ஏதோ ஒரு அமைப்புடைய பேர் சொல்கிறாரு, அதை வச்சு செய்கிறான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிரான்சினுடைய அதிபரும் சொல்லியிருக்காரு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இதை ஏன் நம்ம சொல்கிறோம்னு சொன்னால், இங்கே கிருஷ்ணகிரி பக்கத்தில் சூலூரில் மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை இந்தியாவும், அதாவது ஒன்றிய அரசாங்கமும் இஸ்ரேலும் சேர்ந்து ரேடார் கருவிகள் டெக்னாலஜியோட ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. நம்ம வயலுக்கு ஏற்கனவே இவங்களை பற்றி போடுறப்ப நம்ம சமூக வலைதளங்கள் சொல்கிறாங்க எப்படின்னா, இந்த கக்கா திணிகளுக்கு எதுவுமே புரியாது, இந்த கக்கா திணிகளுக்கு மண்டல என்ன இருக்குன்னு தெரியாது, அவன் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டானா இங்கே மாற்றத்தை எப்படி வேணாலும் கொண்டு வரலாம்ல, எப்படி வேணாலும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால தான் நம்ம கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த தமிழகத்தில் இஸ்ரேலுடைய அமைப்பு, இஸ்ரேலுடைய அந்த நிறுவனம் வந்து துரத்தி அடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு செய்தி பரப்புற மாதிரி நம்மளுடைய ஆர்ப்பாட்ட களங்களை அமைக்கணும் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ராஸ் லஃபானுடைய தாக்குதலை கத்தார் இன்ன வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உண்மையில் இல்லை, வெடி விபத்து தான் சொல்கிறாங்க. அதே சமயம் இன்னொரு செய்தியை பதிவு செய்து கொள்கிறோம். நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தோம், ட்ரம்ப்புக்கு விமானத்தை கொடுத்தெல்லாம் விமர்சனம் செஞ்சுருந்தோம். தப்பை விமர்சனம் செய்வோம், சரின்னு இருந்தால் அதை நியாயம்னு சொல்லணும். இது இஸ்லாம் காட்டியிருக்கக்கூடிய ஒரு வழிமுறைங்க. ஒரு சாரார் மீது கொண்டுள்ள வெறுப்பு உங்களை நீதம் செய்யாமல் இருக்க தூண்ட வேண்டாம் என்பது குரான் வசனம். அதனால் ஏனைய அரபு நாடுகளை விட கத்தார் சூப்பரு, நல்லது, அவங்கள மாதிரி ஒரு ஆளே கிடையாது அப்படின்னா நம்ம சொல்லவில்லை. ஏனைய முஸ்லீம் நாடுகளை விட கத்தார் எவ்வளோ பெட்ரு, மறுக்கவே முடியாது. அதுக்கான காரணங்களை ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன். காசா மக்களுக்கு மாதந்தோறும், நல்லா கவனிங்க, மாதந்தோறும் 262 கோடி ரூபாய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்ன வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கத்தார் என்பதை மறுக்க முடியாது. அந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்போ ராஸ் லஃபானை பற்றி இதுதான் செய்தி. சரி, ஓகே, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அமியாத் கோஹான்கிறவன் ஒரு செய்தியை சொல்கிறான். என்னென்னா, எகிப்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலில் முதல் முறையாக உலகக்கோப்பையில் ஜெயிச்சிருக்காங்களாம். அப்படியே கொண்டாடி தீர்க்கிறாங்க, சந்தோஷப்படத்தானே செய்வாங்க. நம்ம நாட்டில் இந்தியா வந்து என்ன பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாண்டு ஜெயிச்சா நம்ம கொண்டாட செய்வோம்ல, பாராட்ட தான் செய்வோம் நம்ம. அப்படி மாதிரியான ஒரு நிகழ்வு அங்கே மக்கள் ஃபுட்பாலை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. கொண்டாடிக்கிட்டு இருக்க சமயத்தில் தான் ஒரு ஜூஸ் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அமியாத் கோஹன்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு இந்த போராட்டம் இந்த களங்கள்லாம் பார்த்து ஒரு தகவல் சொல்கிறாரு. எகிப்து கூடிய சீக்கிரமே அதோடைய நிலை மாறும், நிலை மாறி அங்கே வந்து எல்சிசி இருக்கிறாரு, எல்சிசியோடைய ஆட்சி போய் என்ன நடக்கும்னா, எகிப்தும் கொஞ்ச நாளில் இஸ்ரேலோட சண்டை போட தயாராகிரும் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறார். சொல்லும்போது இன்னொரு தகவலை சேர்த்து சொல்கிறாரு. அவர் சொன்ன தகவல் முழுமையாக சொல்லணும்னு அதுக்காக சொல்கிறேன், சரியாக தப்பாங்க ரெண்டாவது நம்ம சொல்லுவோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே சியாவினுடைய அந்த போர் குணம் மாறி சன்னியுடைய போர் குணம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை அந்த மக்களை சொல்கிறாரு. அது எதுக்கானா மக்களை ட்ரிகர் பண்ணிவிட. அவங்க அப்படியா இருக்காங்க, எகிப்து 79லேருந்து இப்போ நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 1979 எகிப்து நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஓன்ட்ட கடன் வாங்கி உனக்கு வட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. இவர் சொல்கிறதெல்லாம் என்னென்னா, எகிப்து ஃபுட்பாலில் ஜெயிக்குது, ஜெயித்தவொன்னே ஒரு விஷம கருத்து.
பார்த்தியா எகிப்து இப்படி இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க, அவனை பார்த்து ஏதாவது யாரும் உலகம் சொல்லிடக்கூடாதுல்ல, இல்லை உள்ளூர் வாசிகள் கூட, அதை இஸ்ரேல் வாசிகள் கூட யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல, அப்படிங்கிறதுக்காக இங்கே எப்படி இந்தியாவில் வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வாங்களோ அது மாதிரியான வேலையை தான் இந்த அமித் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 18 மணி நேரம் நடந்த ஒப்பந்தம் என்ன நிலையில் இருக்குது? அதான் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஊசியில் தொங்கிட்டு இருக்க மாதிரி நூல் இலையில் இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா, அது மாதிரி இருக்குது. ஏதாவது ஒன்று மாற்றி நடந்தால் கூட விஷயம் மாறி போயிடும். ஏன்னா ஹர்முஸ் ஜலசந்தி பூட்டப்பட்டுருச்சு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 35 கப்பல் போனது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 12 கப்பல் கூட உள்ளே போகலை. பூட்டப்பட்ட நிலையில் ஹர்முஸ் ஜலசந்தி இருக்குது. ஒப்பந்தம் வந்து அப்படியே இந்த நூல் இலையில் தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லெபனானில் ஏதாவது தாக்குதல் நடந்தால், இன்ன வரைக்கும் லெபனானில் இப்போ கடந்த 24 மணி நேரத்தில் எந்த விதமான தாக்குதலும் லெபனானில் நடக்கலை. ஹிஸ்புல்லாவை தாக்கலை, பொதுமக்களை கொல்லலை. இது தாக்குதல் நடந்தால் இந்த ஒப்பந்தம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒப்பந்தத்துக்கு போன கல்லிப்பாப்பும் அப்பாஸ் அராக்சியாவும் வச்சு ஜேடி வான்ஸையும் குஷ்னரையும் வெளுத்து வாங்கியிருக்காங்க. கல்லிப்பாப்பும் அப்பாஸ் அராக்சியாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் அந்த ஆள் பாட்டில் எதையாவது ஒன்று பதிவை போட்டுக்கிட்டே இருக்கிறான், நாங்கள் அடக்கிட்டோங்கிறான், 47 ஆண்டு காலமாக நான் தீவிரவாத நாடுங்கிறான், என்னப்பா இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னு சொன்னோம்னா, அதெல்லாம் ஒரு அரசியல் களத்துக்காக பேசுகிறதுங்க. அப்படி ஒரு நிலை இருக்குங்க. இந்த அரசியல்வாதிகள்லாம் அப்படியே தூண்டி விடுவாங்க, அப்படியே ஏற்றி விடுவாங்க. அதில் நம்மளுடைய புத்தியை கொண்டு போய் விட்டுறக்கூடாது. தமிழகத்தையே எடுத்துக்கங்களேன், எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு இங்கே. முக ஸ்டாலினும் ஜோசப் விஜயும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களா? நம்ம இவங்களுக்காக சண்டை போட்டு நம்ம நேரத்தையோ நம்மளுடைய காலத்தையோ நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதனால் இதே மாதிரியான ஒரு கருத்தமைப்பை ஜேடி வான்ஸும் குஷ்னரும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மக்களை ஆட்சி நிலையை நாங்கள் தக்க வைக்கணும், மக்களை நாங்கள் சரிப்படுத்தணும், அதுக்காக பேசியிருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னோன்னா இவங்க என்னென்னா பேச்சுவார்த்தை கலந்துருக்காங்கல்ல, ஒரு டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணோம்ல, அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தேசிய பாதுகாப்பினுடைய ஆணையத்தில் இருக்கக்கூடியவரும் அதே சமயம் வெளியுறவு கொள்கையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அஜீஜியை வச்சு பேச விட்றாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த மாதிரி இப்போ பேசிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் ட்ரம்ப்பு, உன்னுடைய பேச்சுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும், நாங்கள் உடனே ஹர்முஸில் களமிறங்க வேண்டியது வரும், உனக்கு களம் காண வேண்டியது வரும். நீ பேசுனில்ல அது மாதிரி எங்காலும் பேசுகிறாரு, அவர் அரசியல் கட்டத்துக்காக பேசுகிறாரு, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கு பேச்சு கூட பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஈரானுடைய நிலைமை இன்னைக்கு வளர்ந்துருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷத்துக்குரிய விஷயங்க. லெபனானில் நம்ம சொல்லியிருந்தோம், கடந்த 24 மணி நேரத்தில் எந்த விதமான தாக்குதலும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அங்கே போய் இந்த துப்புரவு வேலையெல்லாம் செய்வாங்களா இல்லையா அந்த நகராட்சி ஊழியர்கள், அது மாதிரி வேலை செய்ய போகிறப்ப ஒரு 13 உடல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குப்பை தொட்டி பக்கத்தில் குப்பையாக கடந்திருக்கு. என்ன முடிச்சவங்களா இருப்பாங்க பாருங்க, அது மனிதன் தாடா. இப்போ இஸ்லாம் ஒரு தகவல் சொல்லுதுங்க, யார் இறந்து போனாலும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், ஒருவேளை இந்தியாவில் வந்து இந்த நெத்தனியா மண்டையை போட்டானா, யதார்த்தமாக சொல்கிறீங்க, அதை பதார்த்தமாக பதிலாங்க, இறந்து போயிட்டாலும் சரி, யார் இறந்து போனாலும் சரி, அவனை தூக்கிட்டு போனால் நாங்கள் ஒருவேளை அமர்ந்திருந்தா இஸ்லாமியர்கள் அவன் போகிறப்ப நாங்கள் எந்திரிச்சு நிற்கணும். இது இஸ்லாம் காட்டித்தர வழிமுறைங்க. 13 உடல்கள், குழந்தைகள் அதெல்லாம் கொண்டு போய் குப்பையாக போட்டு வச்சுருக்காங்க. என்ன மாதிரியான என்ன முடிச்சவங்களா இருப்பாங்க பாருங்கள். இதை பார்த்தோன்னே லெபனான் வாசிகளுக்கு கொந்தளிச்சு போயிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா நெத்தனியாகு, நான் லெபனானில் நாங்கள் உள்ள வரைக்கும் எப்போயுமே 5 கிலோமீட்டர் வரைக்கும் எப்போயுமே நாங்கள் நிரந்தரமாக இருந்துக்கிட்டே இருப்போம். இந்த கிரேட்டர் இஸ்ரேல்னு வச்சுருக்காங்கல்ல, அதில் உள்ளதான் அது. இது இங்கே இந்து ராஷ்டிரியம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க, அது மாதிரி அவங்க சொல்கிறாங்க நாங்கள் 5 கிலோமீட்டர் அளவுக்கு உள்ளே இருப்போம். அவன் ஒத்துக்குவானாவன்? அவங்க ஒத்துக்கவே முடியாதுன்ட்டு ஹிஸ்புல்லா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் தான் லெபனான் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அநியாயம் செய்யப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 4106 பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்திருக்குங்க. ஒவ்வொரு ஊராக போகிறது, ஒவ்வொரு நாடாக போகிறது, அந்த நாட்டில் போய் எப்படி ஆட்டையை போடுறது, அந்த நாட்டில் எப்படி டாக்ஸை போடுறது, அந்த நாட்டில் ஏதாவது ஆயில் இருந்தால் எப்படி திருடிட்டு வர்றது அப்படிங்கிற முயற்சி செய்வாங்க. இது ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு மாதிரி வச்சுருக்காங்க. அல்பேனியாவில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரம்ப்பினுடைய மகள் இவானா ட்ரம்ப்பும் அந்த குஷ்னர் இருக்காங்கல்ல, 2 பேரும் சேர்ந்து அந்த மக்கள் பெரும்பாலும் இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய மக்கள் அல்பேனியர்கள். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிலாமிங்கோ அப்படின்னு சொல்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய இயற்கை வளங்கள்லாம் இருக்குதான். அந்த பகுதியில் போய் நான் ஒரு சொகுசு பங்களா கட்டுறேன். இவன் சொகுசு பங்களானா என்னன்னு உங்களுக்கு புரியுதா? கிட்டத்தட்ட எப்ஸ்டீன் எப்படி இருந்துச்சு அதை சொல்கிற வேறு வார்த்தை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இவங்க சொகுசுன்னு சொன்னாவே சொகுசு இல்லை, அது கிட்டத்தட்ட ஒரு விபச்சார விடுதி மாதிரி. அப்படி உன்னை கட்ட போகிறேன்னு சொல்ல, அங்கே இருக்க நிலத்தை கொடுக்குறேன்னு சொல்ல, அல்பேனியுடைய பிரதமர், எந்த பிரதமராக இருந்தாலும் சரி, காசுன்னு சொன்னால் நாக்க தொங்க போட்டுருவாங்க. அவனுடைய பேர் எடி ராமா. அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் சரி அப்படின்னு அந்த ஆள் ஒத்துக்கிட்டான். மக்கள் இறங்கி போராடுறாங்க.
18 நாளைக்கு மேலே போராடுறாங்க. இந்த போராட்ட களங்களில் இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன குரல்கள் எழுப்பப்படுது. ஏன்னா இதில் அந்த மக்களை சரி செய்கிற மாதிரி, இது நல்ல திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொபகேண்டா வேலையும் இஸ்ரேல் செய்கிறான். இதை அந்த மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இதை கவனிக்க வேண்டிய ஒரு அழகான பியூட்டியான நியூஸ் என்னென்னா, அந்த மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. 18 நாள் இடைவிடாமல் ஆர்ப்பாட்டம் நடக்கப்படுது. இந்த வாபஸ் வாங்கக்கூடிய நிலை முழுவதுமாக வாங்கலை, வாபஸ் வாங்கக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு அந்த திட்டத்தை கைவிடக்கூடிய நிலைக்கு வந்திருக்காங்க. பாருங்க, மக்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த நியூஸ் மிகச்சிறந்த ஒரு ஆதாரங்க. ஒவ்வொரு வீடியோடைய கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை சொல்லிக்கிட்டு வர்றோம். இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம், அமானி அப்படின்னு ஒரு தாய் 16 வருஷமாக குழந்தை இல்லாமல் கிட்டத்தட்ட 5 முறை IVF அப்படின்னு ஒரு ட்ரீட்மெண்ட், அது என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு தெரில, ஏதோ அந்த கருத்தரிக்கிறதுக்காக சில ட்ரீட்மெண்ட்லாம் செய்வாங்க, கேள்விப்பட்டிருக்கோம், சொல்லி அறிய நம்ம. ரொம்ப அந்த சமயத்தில் பெண்கள் கஷ்டப்படுவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டை 5 முறை செஞ்சுப்பட்டு 5ஆவது முறை அவங்களுக்கு இறைவனுடைய நாட்டத்திற்கு எனக்கு குழந்தை இறைவன் கொடுக்குறான். இப்படியான சூழ்நிலையில் அவங்க இருக்கும்போது காசாவில் போர் ஏற்படுது. போர் ஏற்பட்டோன்னு அவங்க சொல்கிறாங்க, நான் பல முறை என் குழந்தையை காப்பாற்றிக்கிறதுக்காக நான் போனேன். இந்த போர் நடக்கிற சம்பவம், நான் நிறை மாத கர்ப்பிணி, அடுத்த 1 மாதம் 2 மாதத்தில் எனக்கு பிரசவம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்குள்ளே போர் வந்துருச்சு. போர் வந்தவுடனே நான் அக்ஸா ஹாஸ்பிட்டல், சிஃபா, நாசர், அல் ஹிலி, இந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் தப்பிச்சு போனேன். ஏன்னு சொன்னால் எனக்கு இது முதல் பிரசவம்னா எனக்கு பயமாகவும் இருந்துச்சு, எனக்கு வலியாகவும் இருந்துச்சு. எப்படியாவது ஒரு குழந்தையை பெற்றெடுத்துடணும். 16 வருஷம் நான் குழந்தைக்காக நானும் என் கணவரும் ஏங்கி தவிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் கணவருடைய பேர் முகமது அப்படிங்கிற செய்தியும் சொல்கிறாங்க. கணவருக்கான சூழ்நிலை எப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் மனைவியும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு பார்க்கணும், போர் நடந்துக்கிட்டு இருக்கு, வயதான தந்தை தாய், அவங்க 2 பேர்த்தையும் பராமரிக்கணும். இப்போ மனைவி எங்கே இருக்காங்கன்னு சொன்னால் தெற்கு பக்கம் இருக்கிறாங்க, தாயும் தந்தை எங்கே இருக்காங்கன்னா வடக்கு பக்கம் இருக்காங்க. இந்த 2 போய் நடந்து போகிறதுக்கே கிட்டத்தட்ட அரை நாள் அவங்க போக முடியாது, அவ்வளோ சர்வசம் நடக்க முடியாது. ஸ்னைப்பர் ஷாட்லாம் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவார்னா, முகமது தாய் தந்தை போய் கவனிச்சுட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் போய் மனைவியும் பார்த்துட்டு வருவார், மனைவிக்கு ஆறுதல் சொல்லிகிட்டே வருவார். அப்படி ஒரு முறை அவர் வரும்போது வாடி காசால் அவர் குடும்பத்து வீட்டு மீது குண்டு போடப்படுது. அதாவது அவருடைய தாய், அவருடைய தந்தை, அவங்களுடைய தம்பி எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. இந்த இடத்துல தான் அமானியுடைய அக்கா ஹனா வர்றாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, கணவர் இறந்ததை போய் சொன்னால் இன்னும் அவளுக்கு பிரசவிக்கலை, எப்படியான நிலை ஏற்படுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு, இல்லை அங்கே ஒரு குண்டு போடப்பட்டுச்சு, என்னாச்சுன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற ஒரு தகவலை மட்டும் சொல்கிறாங்க. அடுத்து ஏற்பாடு பண்ணுற கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுக்கு அந்த வலி வருது, அடுத்த நாளே வலி வருது. குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் அந்த தகவல் சொல்லப்படுறப்ப ரொம்ப தேம்பி அவங்க அழுகிறாங்க. அந்த சமயத்தில் முகமது அந்த குழந்தை மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தனால அந்த குழந்தைக்கு ஒரு மாதமோ 2 மாதமோ ஆனதுக்கப்புறம் கணவருடைய ஃபோட்டோவை அம்மானி என்ன பண்ணுவாங்களாம், காட்டுவாங்களாம். அந்த சின்ன குழந்தையோட பேர் உசாமான்னு பேர் வச்சு இந்த குழந்தை காட்டுவாங்களாம். இதுதான் அவங்க தகப்பனார், சலாம் சொல்லி கொடுப்பாங்களாம். ஏன்னா அவருக்கு குழந்தை அவ்வளோ தூரம் பிடிச்சிச்சான். இந்த குழந்தையோடு சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை. காலம் சில குழந்தைக்கு டயப்பர் வாங்கணும், பால் பவுடர் வாங்கணும், சாப்பாடு கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணலாம், அங்கே இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள், கத்தீஜான ஒரு தொண்டு நிறுவனம், அந்த தொண்டு நிறுவனத்தில் போய் உதவி புரியலான்னு சொல்லி அங்கே போயிருக்க சமயத்தில் அந்த தொண்டு நிறுவனத்து மேலேயே குண்டு போடப்படுது. தொண்டு போடப்பட்டவுடனே ஹனா சொல்கிறாங்க, அதாவது அம்மானியுடைய அக்கா, சொந்த அக்கா ஹனா சொல்கிறாங்க, அந்த பகுதிக்கு நான் வேகமாக ஓடினேன். ஒசாமாவை நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவள் வேலைக்கு போனால் கூட நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவங்க குண்டு போட்டுன்னு சொல்ல உடனே நான் உடனே அந்த பகுதிக்கு போய் பார்த்தா அது கூட ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் நான் சிஃபா ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அங்கே அவள் இறந்துட்டா. 2 மணி நேரம் நான் அந்த இடத்துலையே உட்காந்து அந்த பிள்ளைக்கு ஆசைப்பட்ட அவருடைய வாழ்வு, அவருடைய கணவரை நினச்சி நான் அழுதுகிட்டே இருந்தேன். ஃபோன் கிடைக்காம பக்கத்து இருந்த ஒருத்தர் ஃபோனை வாங்கி பண்ணவுடனே குடும்பமே அங்கே வந்து அமானியை அந்த இடத்துலையே பிரியா விடை கொடுக்குறாங்க, போய் அடக்கம் செய்யப்படுறாங்க. 11 மணிக்கு ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு உதவ போனவங்க கிட்டத்தட்ட 9-10 மணிக்கு இறந்து போய் அடக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வரும்போது இன்னொரு செய்தி, அந்த உசாமா பையன் தங்கியிருந்த இடத்துல குண்டு போட போகிறாங்க, பக்கத்துலேயே அது எதிர்த்தாப்புல குண்டு போட போகிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்தவுடனே ஆனால் வேகமாக ஒடியாடுறாங்க. உசாமாவை நான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒடியாடுறாங்க. இறைவனுடைய நாட்டம் அந்த குழந்தைய இந்த ஹனாவினுடைய வேறு சொந்தக்காரவங்க எடுத்து பராமரிச்சிருக்காங்க. அந்த குழந்தைய பார்த்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க, இனிமேல் நான் தாமா உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அமானி எப்படி அந்த குழந்தைக்கு ஃபோனில் இருக்க ஃபோட்டோவை எடுத்து தகப்பனார் ஃபோட்டோ அறிமுகப்படுத்தினாங்களோ அது மாதிரி ஹனா என்ன பண்ணுவாங்கன்னா
இந்த மாதிரி அந்த பையனுடைய இப்போ 9 மாதம் ஆகுது, அந்த பையனுக்கு, அந்த ஒசாமாங்கிற பையனுக்கு இங்கே ஃபோட்டோவை காட்டுவாங்க, பாரு இதுதான் உன் அம்மா, இதுதான் உன் அப்பா, சலாம் சொல்லுன்னு சொல்லி இந்த பையனுக்காக இப்போ நான் வாழணும், இதுதான் காசாவாசியுடைய நிலை என்று தங்களுடைய நிலையை சொல்கிறாங்க. போராட்ட களங்களும் செய்திகள் பரப்பப்படுவதும் ஒரு மக்களுடைய வாழ்வாருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எங்கள் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், காசாக்கா நாங்கள் பேச மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அப்போலாம் நம்ம சொன்னதே கிடையாது. இறைவன் காப்பாற்றணும், இறைவன் அந்த இடத்துல எங்களை வைக்கல, அல்ஹம்துலில்லாஹ். அதனால் காசா மக்களுக்காக பேசப்படக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் பரப்பப்பட வேண்டும். இந்த செய்தியை நண்பர்களுக்கு பரப்புங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.